சாண்ட்ரா இன்னைக்கு அனுப்பிடுவாங்கன்னு நினைச்சேன் கேட்டை தாண்டினதுனால, பட் அனுப்பல. பிக் பாஸ் கேட்டை தாண்டினாலே எப்பவுமே வந்து வெளியே அனுப்பிடுவாங்க. பட் வந்து இன்னைக்கு சாண்ட்ராக்கு லக்கு தான் திருப்பி உள்ள வர வச்சுட்டாங்க. வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 9 டே 63 சண்டே எபிசோட் விஜய் சேதுபதி சார் வந்திருந்தாரு. லாஸ்ட் வீக் ரம்யாவோட கேப்டன்சி பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க, தலையா எப்படி விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிராங்க்லி வந்து நல்லா கிளியரா சொல்லிட்டாரு, உங்க கஷ்டம் அதை பத்தியே பேசிட்டு இருக்காதீங்க. பேமெண்ட் வாங்குறீங்கல்ல, கூட நான் பேமெண்ட் வாங்கிட்டு தான் பேசுறேன். எல்லாருமே வந்து சம்பளம் வாங்கிட்டு தான் நம்ம வந்து இருக்கோம். ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து பேமெண்ட் வருது. டாஸ்க்கு உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க, விளையாடுங்க, பழைய கஷ்டத்தையே சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு சொன்னது வந்து பெர்ஃபெக்ட்லி கரெக்ட்டுங்க. பிரஜின் இன்னைக்கு எவிக்ட் ஆயிட்டாரு. பிக் பாஸ் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியா வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பிரஜினும் சாண்ட்ராவும் இந்த பிக் பாஸ்ல வந்திருந்தாங்க. ஆக்சுவலா ஒன்னாவே போவாங்கன்னு தான் நான் கூட எதிர்பார்த்தேன். பட் இன்னைக்கு பிரஜின் வெளில போயிட்டாரு. சாண்ட்ராக்கு நிறைய பேர் ஆதரவு சொல்லிட்டு இருந்தாங்க. கமருதனோட கேம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்லி பாசிட்டிவா நீங்க மூவ் ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. விஜய் பார்வதியை புகழ்ந்தாரு, விக்ரம புகழ்ந்தாரு. ஆக்சுவலா விக்ரமும் விஜய் பார்வதியும் சேவ் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டோம். ரெண்டு பேரும் ஹக் பண்ணதாங்க இருக்கிறதுல இன்னைக்கு ஹைலைட். நெக்ஸ்ட் வீக் யார் தலையா வரப்போறா?